கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய தகப்பனாகிய தேவன் எப்படி அன்லிமிட்டடா இருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் அன்லிமிட்டடா இருக்கிறோம். அன்லிமிட்டட் பவர், அன்லிமிட்டட் மிரக்கிள்ஸ், அன்லிமிட்டட் ப்ரமோஷன். தேவன் நமக்கு கிருபையாக தந்த டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம் 1000 என்கிற சீரீஸில் 40வது செய்தி மட்டுப்படுத்தும் மனசாட்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனை அன்லிமிட்டடாக தன்னை போல தான் படைச்சிருந்தார். நல்லாக தெரிந்து கொள்ளுங்க. எப்படி தேவன் அன்லிமிட்டடாக எல்லையற்றவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய சிருஷ்டியாகிய நாமும் அன்லிமிட்டடாக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் தன்னைத்தானே மட்டுப்படுத்தி கொண்டான். காரணம், அவன் மனசாட்சி அவனை மட்டுப்படுத்துகிறது. அவனுடைய மனசாட்சி அவனை கரைப்படுத்தி வைத்திருக்கிறது. யூ ஆர் குட் ஃபார் நத்திங், யூ ஆர் நாட் குவாலிஃபைடு, யூ ஆர் நாட் எம்பவர்ட் வித் சூப்பர் நேச்சுரல் பவர். இந்த பொய்களை எல்லாம் நம்ப வைத்ததுனால மனுஷனுடைய மனசாட்சி தேவனுடைய பிள்ளைகளையும் மட்டுப்படுத்துகிறது. ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஒரு தவறு செய்கிறீங்க அல்லது ஒரு பாவம் செய்கிறீங்க, உடனே நீங்கள் உங்களை தாங்களே நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்கள். அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய தவறுகிறீர்கள். காலையிலே நீங்கள் ஜெபம் பண்ண முடியல, ஒரு வாரம் ஆயிட்டுன்னா உடனே மனசாட்சி என்ன சொல்லுது? யுவர் காட் இஸ் நாட் ஹாப்பி வித் யூ. இது ஒரு பெரிய பிரச்சனை தானே. நானும் அப்படி ஓடினேங்க, ரட்சிக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு ஓடுறேன். எதுக்கு? எப்படியாவது இன்னும் அதிக நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும், இன்னும் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். சதா குற்ற உணர்வு. 10 லட்ச ரூபா கடன் 2.5 கோடி ஆயிடுச்சு. எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்கள் என்றைக்கு உங்கள் மனசாட்சியை வேத வார்த்தையை அறிந்து சுத்தமாக வைத்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களாலே தேவனை விசுவாசிக்க முடியும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி மோர் தென் 90% பிலீவர்ஸ் இப்படிப்பட்ட கண்டிஷனில் தானே இருக்கிறீங்க. நானும் அப்படி தானே இருந்தேன். 1/4 நூற்றாண்டு இருந்தேன். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. கொலஸ்ட்ரால், தைராய்டு, வேற என்னது, டயபெட்டிஸு, 3 வியாதிக்கு 12 வருஷம் மாத்திரை சாப்பிட்டாங்க. குடும்பத்தில் குழப்பம், கடன் பிரச்சனை. ஏன்? என் மனசாட்சி என்னை சதா குற்றப்படுத்தி கொண்டே இருந்தது. நான் அதற்கு பலியாகிவிட்டேன். இப்பொழுது நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன். ஏனென்றால் என்னுடைய மனசாட்சியிலிருந்து நான் வார்த்தையை எடுத்துக்கொள்றதில் வேத வார்த்தை சொல்லுகிற தகவல்களை நான் எடுப்பதனாலே என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்குங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆகையினால்தான் இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியதுன்னு சொல்கிறேன். சகோதரன் ஜாஷுவா ஜேம்ஸ் ராபர்ட் எழுதின மனசாட்சி. ஆமாம். ஆகினால்தான் சாலமோன் சொல்கிறார், எல்லா காவலோடும் உன் மனசாட்சியை காத்துக்கப்பா. அதில் இருந்தே 2 ஊற்று வரலாம். ஒன்று மரண ஊற்று வரலாம், அல்லது ஜீவ ஊற்று வரலாம். அதாவது நன்மை வரலாம், தீமை வரலாம். நன்மை மாத்திரம் வர வேண்டுமென்றால் வார்த்தையில் உன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy. நம்முடைய முதல் பேரண்ட்ஸ் பாருங்களேன், அவர் என்ன சொல்லியிருந்தாரு? என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், இல்லையா, என்னை போலவே உன்னை படைச்சிருக்கோம் அப்படின்னா. அவங்க ஒரு பாவம் செய்திடுறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிடுறாங்க. மனசாட்சி என்ன சொல்லுகிறது? உன்னை தேவனுக்கு பிடிக்காது, நீ அவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டா. என்ன செய்தாங்க? ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அவளுடைய கரத்தை பிடித்து இழுக்கவில்லை. என்ன சொல்லலை? எப்பா நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாத, நான் மன்னிச்சிட்டேன், உன் மேலே அன்பாக தான் இருக்கிறேன், அப்படிலாம் சொல்லலைங்க. நீங்கள் எடுக்கிற முடிவை அவர் மாற்ற மாட்டார். அருமையானவர்களே, இன்னைக்கு சபையில் இதாங்க பெரிய பிரச்சனை. எத்தனை சதவிகித விசுவாசிகள் இருக்கிறாங்க?
மேபி 1 or 2% ஆல் ஓவர் த வேர்ல்டு. உலகத்தில் 2% அல்லது 3% விசுவாசிகள் தான். அத்தனை பர்சன்டேஜ் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்கள் மேலே தேவன் உசிரையே வைத்திருக்கிறார்ப்பா. துர்மன சாட்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. காயின் அவனே முடிவு பண்ணிட்டான், நான் நல்லவன் இல்லை, நான் சிறந்தவன் அல்ல. அருமையானவர்களே, உங்கள் மனசாட்சிக்கு பலியாகிறதுனால தான், அல்லது சத்தியத்தை சரியாக அறியாத மனசாட்சி உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷனே கொடுக்குது. அப்போ உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு, ஏன் நீ இதெல்லாம் செய்துட்டா, இதெல்லாம் செய்யலை என்கிற இந்த தகவல்களின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் மனசாட்சியை வைத்து கொண்டு இருப்பதினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்துகிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. டோன்ட் லிமிட் காட். ஏன் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை லிமிட் பண்ணுறீங்க தெரியுமா? உங்களுடைய மனசாட்சி தருகிற தகவல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்களே தவிர கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தகவல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆமென். என்றைக்கு நான் அந்த ட்ரூத்தை அறிஞ்சேனாங்க, என்னுடைய கடன் பிரச்சனை தேடியும் காணவில்லை, என்னுடைய வியாதியை தேடியும் காணவில்லை. அது மாத்திரமல்ல, எந்த கடன்காரர்களை கண்டாலும் நான் அந்த வழியை சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு வார்த்தை பேசுகிறேன், இத்தனை நாள் உன் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய கரம் அந்த அற்புதமாக அவனுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கிறது. நான் தீர்வாக இருக்கிறேன், நீங்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாருங்கள் என்று கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இன்றைய விசுவாசிகளுக்கு இதே தான் பிரச்சனை. எப்படிங்க தேவனால் என்ன நேசிக்க முடியும்? நான் அவ்வளவு நல்லவன் இல்லையே, அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் ஜெபிக்கவில்லையே. எவ்வளவு நாள் அந்த ரேஸில் ஓட போறீங்க? நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். 65 வயதில் தான் இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். அருமையானவர்களே, இன்றைக்கி நீங்கள் 20 வயசு 30 வயசு 40 வயசு பிள்ளைகள்லாம் கேட்குறீங்க. இன்றைக்கி மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் மனசாட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். என் தேவன் என் மேலே உசிரையே வச்சிருக்கிறாருப்பா. யாரை போல சொல்லுவீர்கள் தெரியுமா? கொலை செய்து விபச்சாரத்தில் விழுந்து கிடந்த ஆட்டிடைன்னு சொல்கிறான், அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறாருப்பா. எந்த விசுவாசிங்க இந்த காலத்தில் சொல்ல முடியும்? புதிய உடன்படிக்கையை சரியாக அறிந்தவர்கள் மாத்திரம்தான் சொல்ல முடியும், எங்கள் அப்பா என் மேலே உசிரையே வச்சிருக்கிறாரு. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பன்றி மேய்க்க போக மாட்டாங்க. சிக்கல் வருது, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா பன்றி மேய்க்கிற அந்த தொழிலை செய்து தவிடை தின்பதற்கு பதிலாக உடனே அப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கள் அப்பா என் மேலே அன்பாகவே இருக்கார். எதுக்குங்க அந்த கதையை சொன்னார்? ஏன் இளைய குமாரன் கதையை சொன்னார், அல்லது ஏன் நல்ல தகப்பன் கதையை சொன்னார்னா, எப்போ உன் மனசாட்சியை சுத்தமாக வச்சுக்க, நான் அல்லவா உன்னை பெற்றெடுத்தேன். ஐயா, சிலுவையில் நான் தானப்பா உன்னை பெற்றெடுத்தேன், உன் மேலே நான் எப்படி வெறுப்பாக இருப்பேன்? நல்லவர்களை மாத்திரம்தான் நான் என்னுடைய பிள்ளையாக எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் தேவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருப்பார், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருப்பார். அவர் தான் சொல்லிட்டார், நல்லவன் ஒருவனும் இல்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் நம்முடைய கீழ்ப்படிதலில் குறைவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பு மாறுவது இல்லை. அருமையானவர்களே, ஆகவே என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் வசனத்திலிருந்து நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பீர்கள் என்றால், இன் அதர் வேர்ட்ஸ், இஃப் யூ நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? எதை தெரிந்து வைத்திருப்பீர்கள் தெரியுமா? என்னுடைய கீழ்ப்படிதலிலே கடைசி மூச்சு வரைக்கும் குறைவுகள் இல்லாமல் இருக்காது. அவைகளின் மத்தியிலும் எங்கள் அப்பாவுடைய அன்பு மாறாது. என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் எங்கள் அப்பாவுடைய அரவணைப்பு மாறாது. என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் என் தேவன் எனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தருவார். என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் என்னை பயன்படுத்தி உலகத்தை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். யாரை போல? முதல் பெற்றோரை போல ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். வேற யார் ஓடி ஒளிஞ்சாங்க? அந்த யூதாஸ் காரியத். ஆண்டவருடைய அன்பை அவன் சந்தேகப்படவில்லை என்றால் என்ன செய்திருப்பா? யோசித்து பாருங்க.
ஜீசஸ்ட வந்து சாரி கேட்டிருப்பான். அவரை கட்டி அணைத்து கொண்டு இருப்பாரா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். வனாந்தரத்திலே மாண்டு போன அந்த ஜனங்களோடு சேர்ந்து கொள்ளாதீர்கள் அருமையானவர்களே. உங்கள் மனசாட்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்களும் உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். எங்கே போனாலும் உங்களை நீங்கள் குறைவாக நினைக்கிறீங்க. ட்ரெயினுக்கு போகிறீங்க, டிராஃபிக்கில் மாட்டிட்டீங்க, அங்கேயும் நீங்கள் உங்களே குற்றப்படுத்துறீங்க. எப்படி குற்றப்படுத்துறீங்க? சே, நான் எப்பொழுதுமே இப்படி தான்ப்பா லேட்டாக வந்துடுவேன். உங்களை நீங்களே குற்றப்படுத்தாதீர்கள். அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? உங்களையே நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னை குறித்து குறைத்து மதிப்பிடுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏன்? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் வேறு ஒருவர் உடையவர்கள் ஆனீர்கள். Who are you to find fault with you? உன்னை குறித்து நீ மட்டமா நினைக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா அதிகாரம் இருக்கு? நீ உன்னுடையவனே அல்லையா? வசனம் என்ன சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்ள. பூமிக்கு உப்பு, பூமிக்கு வெளிச்சம், உங்களால் கூடாத காரியம் ஒன்று பெறாது. யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இந்த வார்த்தைலாங்க ஒன்றை பற்றி தானங்க ஏசப்பா சொன்னார். நீ யாரு? நீ நீ குப்பா சுப்பான் தான். ஆனால் ஒன்றை பற்றி தான் இந்த வார்த்தையில சொன்னார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். அதனால தான் ஞானி சொல்கிறான், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று வரட்டும். நீ சத்தியத்தை சரியாக அறியலைன்னா மனசாட்சியில் குட்டுண்டவனாக என்ன செய்கிறா? உன் இருதயத்தை உன்னால் காத்துக்கொள்ள தெரியல. குப்பையான பிரசங்கத்தை கேட்டு கேட்டு குப்பையால் உன் மனசை நிறைச்சி ஜீவ ஊற்று வர வேண்டிய இடத்துல என்ன வருது? மரண ஊற்று வருது. அது எதை கொப்பளிக்கிறது? அவிசுவாசத்தை கொப்பளிக்கிறது. பயத்தை ஊற்றாக கொண்டிருக்கிறா, சந்தேகத்தை கொண்டிருக்கிறா. விளைச்சல் என்ன? வியாதி, வியாகுலம், தூக்கம் இல்லை, கடன் பிரச்சனை. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை சீரியஸாக எடுங்க. நீங்கள் மனிதர்கள் அல்ல, தேவர்கள் என்று சொன்னார். அதை மெடிடேட் பண்ணுங்க. எங்களுடைய செய்திகளை கேளுங்க. இங்கே ஒரு 15 புக்கு இருக்குது, அதை வாங்கி வாசியுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? லகுவாக மாறிவிடும். லகுவான மாற்றங்க. இந்த புக்கை நான் ஒரு 5-6 நேரம் படிச்சிருக்கேங்க. மாற்றங்கள் லகுவாக வந்து விட்டன. கடன் பிரச்சனை லகுவாக தீர்ந்து விட்டது. வியாதி லகுவாக என்னை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. தினந்தோறும் பாருங்க, ஒரு மாதத்திற்கு 100க்கும் அதிகமான செய்திகளை வெளியிடுறோம். எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குங்க, லகுவாக இருக்குங்க. அவர் பேசிகிட்டே இருக்காரு, நான் உங்களுக்கு அதை திரும்பி பேசிக்கிட்டே இருக்கேன். எல்லாமே எஃபர்ட்லெஸ். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் தங்களை தாங்களே மட்டுப்படுத்த மாட்டார்கள். அன்லிமிட்டெட். ஸோ வாட் வில் ஹேப்பன் தெரியுமா? உனக்குள்ளே அந்த ஜீவ ஊற்று அன்லீஷ் ஆகி உன்னுடைய பொட்டன்ஷியல் வெளியே வரும். அப்பொழுதுதான் பவுல் சொன்ன பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஐயா, அதற்கு என்னையா செய்யணும்? எங்கள் செய்திகளை கேளுங்க, இந்த புஸ்தகங்களை வாங்கி வாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.